மேஷ ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் வலுவான நிலையிலே வளர்பிறையிலே தனது சொந்த நட்சத்திரமான திருவோணத்திலே இருக்கின்ற அற்புதமான ஒரு நாள். சந்திரனுக்குரிய நட்சத்திரம் திருவோணம். பெருமாள் வழிபாட்டிற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் திருவோணம் வருகின்ற நாள். இந்நாளிலே மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். அதிக அளவிலே தொழிலிலே வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். பொருளாதார வளர்ச்சியும் குறிப்பிடத்தக்க வகையிலே மிக சிறப்பாக இருக்கும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள் என்பதால் இந்நாளிலே நீங்கள் ஏதேனும் முயற்சிகள் செய்தால் அது வெற்றிகரமாக நடந்து முடியும். திருமண தடை விலகுகின்ற நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு நன்மை செய்யும் விதத்திலே அற்புதமாக அமைந்துள்ளன. சந்திரனின் சஞ்சாரம் இந்த குறிப்பிட்ட நாளிலே உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் அதிக அளவிலே வெற்றிகள் பெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். குறிப்பாக எழுத்தாளர்கள், எழுத்துத்துறை சார்ந்தவர்கள், அச்சகத்துறையிலே இருப்பவர்கள், நூல் பதிப்பாளர்கள், நூல் வியாபாரிகள், நூலகம் நடத்துவோர், கல்வித்துறை சம்பந்தப்பட்டவர்கள், கணினி மென்பொருள் தொடர்பான ஆக்கப்பூர்வமான படைப்புகளை உருவாக்குகின்றவர்கள் ஆகியோருக்கெல்லாம் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளி உலகிற்கு தெரிகின்ற விதத்திலே ஒரு சில நிகழ்வுகள் நடந்து அதன் மூலமாக உங்களுடைய புகழ் மிக பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். இந்நாளிலே நீங்கள் இறை வழிபாட்டில் தான் அதிக நேரத்தை செலவிட வேண்டும். புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இயன்றவரை பயணங்களை தவிர்த்து விடவும். பணம் கொடுக்கல் வாங்கலிலே மனஸ்தாபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றி யாருடனும் பேச வேண்டாம். இந்நாள் உங்களுக்கு மிகச் சுமாரான ஒரு நாளாக இருப்பதால் அதிக நேரத்தை ஆண்டவன் சன்னதியிலே கழிப்பது நல்லது. கடக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சந்திரன் வளர்பிறையிலே ராசிக்கு 7ஆம் இடத்திலே தன் சொந்த நட்சத்திரங்களுள் ஒன்றான திருவோணத்திலே அற்புதமான நிலையிலே சஞ்சரித்துக் கொண்டு ராசியை பார்க்கின்ற ஒரு நாள். 2ஆம் இடம் மிக சிறப்பான நிலையிலே குடும்பஸ்தானத்திலே சூரியன், புதன், சுக்கிரன் சேர்க்கை, குரு பார்வை என மிக மிக சிறப்பான கிரகநிலை அமைந்திருக்கிறது. ஆகவே இந்நாளிலே நீங்கள் எந்த செயலை செய்ய நினைத்தாலும் அது நிச்சயமாக வெற்றி பெறும். உங்களுடைய அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றி பெறுகின்ற ஒரு நாள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். மனதிற்கினிய சம்பவங்கள் எல்லாம் மாலை நேரத்திலே நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பொதுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திரன் வலுவாக இருக்கும் நாட்களை காட்டிலும் வலு குன்றி இருக்கும் நாட்களில் தான் அதிக நன்மைகள் நடைபெறும். ஏனெனில் சிம்ம ராசிக்கு சந்திரன் விரையாதிபதியாகி விடுகிறார். ஆனால் இந்நாளிலே சந்திரன் 6ஆம் இடத்திலே இருப்பது என்பது பொதுவாக மிகச் சிறப்பு வாய்ந்த ஒன்று. 12 கூடவன் 6ஆம் இடம் போனால் யோகம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சோதிட சாஸ்திரம் சொல்கிறதே. அதற்கேற்ப 6ஆம் இடத்து சந்திரன் இருக்கும் நாள் என்பதால் இந்நாளிலே விபரீத ராஜயோகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு யோகம் ஒன்று, மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கப் போகிறது. அனைத்து விதமான முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். அலுவலகத்திலே பணிபுரிபவர்களுக்கு அதிலே பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. சுய தொழில் செய்பவர்களுக்கு மகத்தான லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். லாபஸ்தானாதிபதியான சந்திரன் 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை, தன் சொந்த வீட்டை, கடக ராசியை பார்க்கின்ற ஒரு மிகச் சிறந்த நாள் என்பதால் இந்நாளிலே உங்களுக்கு மிகப்பெரிய தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பண விஷயத்திலே ஏதேனும் கொடுக்கல் வாங்கலிலே யாருடனாவது மனக்கசப்பு ஏற்பட்டிருந்தால் அவையெல்லாம் நீங்கி வரவேண்டிய பணம் வந்து சேர்ந்து கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து, கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களிலே இருந்த தடைகள் தாமசங்கள் எல்லாம் நீங்கி இப்பொழுது நல்ல பணப்புழக்கம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். செல்வ செழிப்பு மிகுதியாகின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும்.
துலா ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும். ஜீவனஸ்தானம் வலுப்பெற்ற நாள். ஆகவே தொழில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகமாக இருந்தாலும் சுயதொழிலாக இருந்தாலும் அதிலே ஒருபடி உயர்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்குகின்றது. சொந்த தொழில் செய்பவர்கள் அந்த தொழிலை விரிவுபடுத்துகின்ற வாய்ப்பு கிடைக்கும். அயல்நாட்டு தொடர்புடைய தொழிலாக இருந்தால் அதிலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலர் அயல்நாட்டு பயணமும் மேற்கொள்வர். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் பல விதத்திலே நடைபெறும். விருச்சிக ராசிக்கு இப்பொழுது ஜீவனஸ்தானம் வலுவாக இருக்கிறது. ஜீவனஸ்தானம் என்றால் தொழிலை குறிக்கும் இடமாகிய 10ஆம் இடம் என்று பொருள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே அதற்கு அதிபதியான சூரியன் புதன் சுக்கிரனோடு சேர்ந்து இந்த 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் குரு பார்வையிலே. ஆகவே தொழில் தொடர்பான சிக்கல்கள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் நீங்கிவிடும். தொழிலிலே யாரேனும் உங்களுக்கு இடையூறு செய்து கொண்டிருந்தால் அவர்களெல்லாம் இப்பொழுது விலகிவிடுவார்கள். பதவி உயர்வு கிடைக்கும். சுயதொழிலாக இருந்தால் அதிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் தொடர்பான அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறுகின்ற நாள். உத்தியோகத்தை மாற்றி அமைத்துக் கொள்ள நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். பல விதத்திலே தொழில் தொடர்பான நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேர்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் வீட்டோனாகிய செவ்வாய் 7ஆம் இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறது. குரு 5ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறது. 9ஆம் இடத்திலே பாக்யஸ்தானாதிபதியான சூரியன் வலுப்பெற்றிருக்கிறது. 3 திரிகோணாதிகள் வலுப்பெற்றிருக்கின்ற நேரம். ஒரு திரிகோணாதிபதி வலுப்பெற்றிருந்தாலே முயற்சி வெற்றி பெறும் என்று சொல்வார்கள். மும்மடங்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும். அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரமும் நல்ல நாள். இந்நாள் தனுசு ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக கூடிய அளவிற்கு ஒரு வெற்றியை பெற்றுத் தருகின்ற ஒரு நாளாக இருக்கும். இது போன்ற நல்ல நாட்கள் வரும்பொழுது இன்று கிரக நிலவரம் மிக சிறப்பாக இருக்கிறது. இன்னைக்கு பெரிய விஷயம்லாம் நடக்கும் அப்படின்லாம் இந்த மாதிரி தொலைக்காட்சியிலே ஜோதிடர்கள் சொன்னால் அன்னைக்கு முயற்சி அதிகமாக எடுக்கணும். நமக்கு தான் நல்லது நடக்க போகுது, நம்ம எதுக்கு வேலை பண்ணணும், வீட்டில் போய் படுக்கக்கூடாது. ஜோதிடம் என்பது சோம்பேறிகளை உருவாக்குவதற்காக அல்ல, முயற்சியை தூண்டுவதற்காக. ஆகவே இன்றைய தினம் தனுசு ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தை முயற்சி செய்தாலும் அதில் சக்சஸ். மகர ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் வீட்டோனாகிய சந்திரன் ராசியிலே அமர்ந்து சொந்த நட்சத்திரத்திலே அற்புதமான நிலையிலே உலவிக் கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல நாள். சந்திரனுக்கு 4ஆம் இடத்திலே கேந்திரத்திலே குருச்சந்திர கேந்திரம் என்றால் அது கஜகேசரி யோகம். அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. இந்நாளிலே பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வார்கள். அயல் நாட்டிற்கு செல்ல விரும்பிக் கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு அதற்கு தேவையான பாஸ்போர்ட், விசா போன்ற உத்தரவுகள் எல்லாம் கைக்கு வந்து சேர்கின்ற வாய்ப்பு இருக்கிறது. மிக பெரிய அளவிலே வாழ்க்கை முன்னேற்றம் அடைவதற்கான முன்னோட்டம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். கும்ப ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மகிழ்ச்சியான நாள், எழுச்சியான நாள் என்றும் சொல்லலாம். மனதிற்கு பிடித்த நண்பர்களை எல்லாம் சந்தித்து உரையாடுகின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். மாலை பொழுதிலே மிகவும் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். இந்நாளிலே உங்களுக்கு பல நல்ல தகவல்கள் வந்து சேரும். தொழில் முன்னேற்றம் அடையும். பொருளாதாரத்திலும் ஓரளவு நல்ல முன்னேற்றம் இருக்கும். மீன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் பெரும்பாலும் நல்ல நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள நாளாக இப்பொழுது விளங்குகிறது. எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய தொழில் தொடர்பான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மீனராசிக்காரர்கள் யாருக்கேனும் ஆரோக்கியத்திலே ஏதேனும் சிறு குறைபாடுகள் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது நீங்கிவிடும். குறிப்பாக கண் தொடர்பான ஒரு சிறிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது. 2ஆம் இடத்தில் தான் குரு இருக்கிறது. 2 குடைவன் 4ஆம் இடத்தில் இருக்கிறது என்றாலும் சனி பார்வையிலே 2 குடைவன் செவ்வாய் 4ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் கண் தொடர்பான ஒரு சிறிய உபாதை ஒரு சில மீன ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது ஏற்படலாம். ஆகவே
உடனடியாக மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு அதற்கு எடுக்க வேண்டிய உரிய சிகிச்சையை உரிய நேரத்தில் எடுத்துவிட வேண்டும். மற்றபடி மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் மீனத்திற்கு வழங்கும்.